உண்மையிலுமே நீங்க நம்ம சரி 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 எல்லாம் உறங்குறாங்களா? இல்ல இல்ல இப்பதான் எல்லாம் முடிச்சு பாக்குறாங்க. ஆமா சரி இருக்கட்டும். சரி முத்துராசா 1ஆம் நம்பர் நான் வந்துட்டேன். நீங்க 1ஆம் நம்பர்? ஆமா. சரி அடுத்த நம்பர் 2. ஆஹா. ஆனா இந்த வெள்ளச்சாமி போய் இங்கதான் போவானே தெரியல ஐயா. ஐயா அவங்க அப்பயும் விட்டாங்க என்கிட்ட. உன்னை நம்பி. ஆமா ஒரு பக்கம் சொல்ற வச்சு கேட்க மாட்டேங்கிட்டேன். சரி இப்ப 10-12 வருஷமா அவனை வச்சு கட்டி காப்பாத பெரிய விஷயமா இருக்கு. சரி 4 சாராய அவங்க அப்பயும் எப்படி குடிச்சானோ அதோட 2 மடங்கா குடிக்கிறேன். அவங்க அப்ப எப்படி கஞ்சா குடிச்சானோ அதோட டவுன் மடங்கா குடிக்கிறேன். அப்புறம் அப்பா எட்ட குட்டி 16 தான் குடிச்சுட்டு மனுஷனே இல்லை. அப்புறம் எப்படி மனுஷனா இருக்க முடியும்? பிரிச்சு எடுத்துறேன். ஆமா 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 இருந்துட்டாலும் இன்னைக்கு அவன் வர்றது இன்னும் விட்டுட்டு போய் 3 நாள் ஆச்சு. சரி 3 நாள் ஆளையும் காணாம பேரையும் காணாம. ஆஹா இருக்கிறப்ப அது கட்டிங்கா வாங்கி கொடுக்குறேன். இப்ப அதுக்கும் வழி இல்லை. அதுக்கும் இல்லை. கைகாலெல்லாம் நடுங்குதுடா. எப்படியா நடுங்காம இருக்கு? கொஞ்சோடு கஞ்சா இருந்தாலும் பரவாயில்ல. அதுவும் இல்லை. அதுவும் இல்லையா? ஆமா விட்டுட்டு போனானே. சரி நம்ம நம்பி 2 ஜீவன் இருக்குமே. இவனை என்ன பண்ணலாம்? ஒரு 10 காசை கொடுத்துருப்பானா? ஆமா அதுவும் இல்லை. இல்ல எங்க போனா ஏது போனான்னு தெரியல. தெரிஞ்சாலும் போன இடம் தெரிஞ்சாலும் முன்னாடியே போகலாம். அதுக்கு வவுச்சரக்கா இல்ல. எங்க போயிருப்பேன்? எங்க நம்ம இடத்துக்கு போயிருப்பேன். ஆமா கரெக்டா சொல்றாங்க. சின்ன ஒரு வீட்டை ஒழிச்சுப்பான். ஆமா வந்துட்டேன். சரி நம்பர் 2. ஆமா நான் முத்துராசா. அவன் முத்துராசா. பேர் போறது அருமை. நம்பர் 2. நல்லா இருக்கியா? எனக்கு கீழே முடியா? நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கு. என்ன கூட்டியா? வெள்ளச்சாமி பேர் பாத்தியா? ஆளையை காணமுடா. இங்க போனேன்னு தெரியல. திருட்டு போய் அம்பாட்டு போயிட்டேன். கையாலெல்லாம் நடுக்குதுடா. ஆமாடா நம்பா. நம்ம அநியாயத்துக்கு நடக்குது. ஒரு கட்டிங்க கூட வழி இல்லை. ஆனா ஒரு விஷயம்டா வந்தா அவனோட பேசக்கூடாது. நானும் பேச மாட்டேன். பேசக்கூடாது. சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறோம். ஆமா அதனால அவன் வந்தா நான் பேசக்கூடாது. போட்டு சாப்பிடுறோம். இருந்தாலும் வெறும் பச்சை தண்ணி வச்சிருக்கிறாரு. யாரு வந்தாரா? நீங்க உப்பு போட்டு சாப்பிடுறீங்க. சரி வரட்டும் அன்னைக்கு. ஆமா தண்ணியை ஊத்திக்க வரட்டுமே அன்னைக்கு. முன்னாடி கோச்சிட்டு ஊருக்கு போயிட்டாங்க. வந்துட்டாங்க. என்னைக்கு வந்தாங்க 2 பேரையும் முடிய கெடுக்குமே வந்துட்டாங்க. ஆமா அதோட சரி கல்யாணம் பண்றது இல்லையா? நான் அப்படியா? அந்த ஒரு கல்யாணம் தான். அப்புறம் பண்றது இல்லை. நான் தங்காசமான பல கல்யாணம் பண்ணிட்டாலே. வேற ஏதாவது பிசினஸ் பண்றியாமல? அதெல்லாம் எப்படி போகுது? பிசினஸா? அதை பிசினஸ் சொல்லாத கேவலப்படுத்தாதா? அது பிசினஸ் ஆகாது. அப்புறம் பெரிய முரட்டலமா இருக்கு. கருத்து காட்ட உழுகுற கண்டிஷன் தான். ஆமா சரி இருக்கட்டும். சரி கல்யாணத்துக்கு லோன் எடுத்தியாமல? கல்யாணத்துக்கு லோன் எடுத்தியாமல? ஆமா முடிச்சியா? இன்னைக்கு போட்டிருக்காரு. என்னைக்கு லோன் எடுத்தோம் வீட்டை பக்கம் போறது இல்ல. ஆமா காசு செலவு விட்டு சிவனி என் பொண்டாட்டி அவங்க ஊர்ல, நான் எங்க ஊர்ல. ஏன் லோனை கொடுத்தவங்க பாக்கலையா? லோன் கொடுத்தாளுங்க அவங்களை கண்டது ஆளு எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது. அப்படி 100 நாள் வேலைக்கு போற மாதிரி வந்தாலும்
சரி சரி. குளிக்கல பார்த்தா தெரியாது. அப்படியா? எங்க ஊர்ல ஒரு 4 பொம்பளை இருந்தாங்க. நேற்று காலையில நாடகம் முடிச்சுட்டு போனேன். சரி. ஒரு 4-5 பேர் வண்டி டூலர்ல வந்தாங்க, பேண்ட் ஷர்ட் போட்டு. இவங்க என்ன அவரை பார்த்தா ஓட்டோட்டோ ஒன்னும் குளிக்கல மண்டாத்து கீழே விழுந்தாங்க. அது ஏன்டா? ஏன் வந்து கேட்டாங்க, ஏப்பா இந்த மூக்காய பாத்தியா, ஏப்பா இந்த லட்சுமிய பாத்தியா, இந்த இன்னொரு பிள்ளைய பாத்தியா, இந்த ஊர்ல இருந்துட போற ஊர்ல அம்பளத்து விட்டு போயிரு. எங்க ஊர்லங்க அந்த அந்த அவங்க மருமாவை பாத்தியதா அப்படின்னாங்க. நான் பார்த்ததெல்லாம் பார்த்தேன். ஆனா இவங்க எது கேட்கறாங்க தெரியலையே. ஏன் சார் என்ன ஆச்சுன்னா என்னங்க அப்படின்னு. லோன் எடுத்து 3 மாதம் ஆச்சு, 3 மாதம் கட்டலங்க, நான் கட்டிட்டு வர்றேன். சரி ஆரியங்கண்ணா பெரியங்கண்ணா அப்படின்னாங்க. அப்புறம் உறிஞ்சு கழிச்சு பார்த்தா இந்த கீரை உடைய 3 போய் இது 3 போய் என்ன இருக்கு, கரண்ட் கொலைஞ்சு குளிக்கல படுத்துருச்சு. அப்படியா? சரி. அப்புறம் அங்கிருந்து புட்டு புட்டு புட்டுன்னு புல்லட் வந்துச்சு. அப்புறம் பார்த்தா தட்டா உடனே நினைச்சு வேலை பார்க்கமா இங்க தூங்கி எடுத்த பொம்பளை எந்திரிச்சு ஓடுறது. இங்கிட்டு வருது உங்க அம்மா எப்ப பாவார எல்லாம் கீழே கலந்துட்டு ஓடுறது. அதெல்லாம் எதிர்பார்க்கல. வேறு சுருட்டிட்டு சரி ஓடோட குளிக்கிட்டு போய் போதுங்க போதுங்க சீக்கிரம் போதுங்க அப்படின்னுச்சு. சரி அப்பதான் வேகமா வேலை பார்க்கலாம். நான் வந்து தாயை ஓட்டிக்கிட்டு உன் கதை ஓ வீட்டு கதையை நான் பேச, என் வீட்டு கதையை நீ பேச அப்படி பேசி முடிச்சுட்டு இருந்தாங்க. சரி அந்த வண்டியில் வந்தாலும் பார்த்தா அவர்தான் கையெழுத்து வாங்குறவன், போட்டோ எடுக்கிறவன். அந்த போட்டோ எடுக்கிறப்ப இல்லைன்னா காசு ஏறான். அது இப்ப 3 மாசமா ஏறல, இந்த மாசம் தான் ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி என்ன அவசரத்துல வந்துட்டியா? ஏன் பாவாடை துணியெல்லாம் பாவாடைன்னு சொல்லாரு. அந்த பொடி துணியில காந்தி இருந்துச்சு. இது என் குலதெய்வம்டா. எங்க அப்பதான் விட்டு அப்பா தான் விட்டேன். அதுதான் நான் வந்து சின்ன பிள்ளைல இருக்கிறப்ப எங்க தாத்தனை பாவாடை லுங்கி பாவாடை சட்டை எடுத்துருவாயா அப்படிங்க எடுத்து கொடுத்தாருன்னா 10 பத்தாது. 10வது போய் எனக்கு போட்டு விட்டு சின்ன பிள்ளையே அதை நான் இன்னும் போட்டு அப்புறம் எங்க ஊர்ல தீபாவளிக்கு நல்லா துணிமணி எடுக்க மாட்டேன். அப்படியா? ஆமா. அது பக்கத்து வீட்டுல யாரா பாவாடை காய போட்டு எடுத்து வச்சுக்கிறது விடுறது இல்ல. ஒரு வீட்டுல காய விடுறது இல்ல. சரி அது கிட்ட வர்றேன் நான் பாரு. ஏதோ சத்தம் கேட்குது. வந்தா நான் பேச மாட்டோம். பேசக்கூடாது. வந்தாலும் பேசக்கூடாதா? பேசக்கூடாது. நம்ம முத்துராசி டேய் நம்ம முத்து வெள்ளச்சேம் வந்தாலும் நானே ஓடி போயிருக்கேன். எதுக்கு நான் முத்திய டேய் முத்துராசி டேய் பொட்டல வாங்கிட்டுருக்கேன்டா பாரியா. கீத்து கீத்து சுருட்டி வச்சிருக்கியா? அப்படி மாட்டேன் கூப்பிட்டல பொட்டனா பொண்டா கீர்த்தனோட வர எதுக்கு அப்ப கூப்பிட்டிய? ஏன் 10 நாளா இழுத்து அடிச்சு பாதி தூரம் பிடிச்சிட்டாங்க. ஒரு நீங்கிச்சு அடிச்சா இன்னும் இன்னைக்கு நீ போக்க போறேன்னு நினைக்கிறேன் போல. சரி இப்ப எதுக்கு நீ கூப்பிட்டிய? டேய் நானா கூப்பிட்டேன். அங்க தெரிஞ்சு அவன் சாப்பிட்டு உட்காந்துருக்கேன் பாரு. ஆமா ஆமா 5 மத்தம்டா. எந்த நேரமும் சாப்பிட்டு பசினா திருட மாட்டேன், போய் சொல்ல மாட்டேன். தம்பி இந்த சேவ் லைட் அடிக்கிறாள் யாரு? புளிங்கி பேக்கில் ஓட்டு போயிருமா? ஆமா கோச்சுக்காம இந்த சேவ் லைட் அடிக்கிறவன. ஆமா கண் பாரு. இதான் இந்த குத்து மணிதான் வேற யாரு? வாடா ஐயா வணக்கம். நெருப்புடா நெருங்குடா. வாட டேய் ஆயா தோடு முகத்தி பழைய செருப்பு பூரா பத்திரம். ஓஹோ இந்த ஊருக்கு இருக்கிற நாடகமே கிடைக்கலையா? எல்லாம் சாப்பிட்டு அடிக்க நாடகம் தான். அப்படி மாட்டோம். கேட்கலானே கேட்கலானே ஏன்டா அடிக்கிற? எவன் அடிக்கிறானோ ஆத்தா முத்து மாதிரி அவன் பொண்டாடி போற திணிக்கிறான். அவன் கை ஊர மொன்னமா போட்ட போயிருந்தான்.
சின்ன சந்தேகம்டா. இதுக்கு பேர் என்ன? பிரியா. பிரியா இதுக்கு என்ன அடிக்கிற? இது ஏன் பிரி? நீ கைவிடி பிடிச்சிருக்கல, அது ஊம்பிரியா? கையில மொழுகோ என்ன அடிக்கிறீல்ல? நீ சரியான ஆம்பளை இருந்தா எங்க ஆயால உலக சொல்ல போடா வர்றேன் போடா போடா. என்னை அடிச்சிருக்கிறேன், இப்படியே ஸ்டேஷன்ல கொண்டே கொடுத்து என்னை கொலை பண்ண பாக்குறேன் சொல்ல கேஸ் போடல. நான் ஆம்பளை இல்லடா, நீ போடா. ஆனா ஒரு விஷயம் நல்லா பாத்துக்க, நான் தான் என்னை அடித்த வேண்டிய அவன் தான் உருண்டே. நல்லா பாத்துக்கங்க. ஆமா, யூடியூப் நல்லா ஓடுது. யாரால என்னை அடிச்சாங்களோ அவன் அப்பதான் பூரா சிலுக்குறா. என்ன சொன்ன? புகழ்ந்து பேசுறான். புகழ்ந்து பேசுறியா? சரி நண்பா முத்துராசு, எதுக்குடா விட்ட? இந்த ஆயா நீ எங்க வர? நான் இருக்கப்ப எதுக்குடா போறாங்க? கைத்த போட்டு கட்டுற குடுறா கைத்த. நாடகம் நல்லா இருக்குதா? என்ன நல்லா இருக்கு? என்ன நாடகம் ஆடுறியே? பாண்டிச்சாமி. எங்க பாண்டிய காணோம்? இல்ல கங்காத்திட்டு இருக்காரு. சரி சரி, அந்த பாண்டி டீ கடையில் டீ எடுத்துட்டு இருக்கிறார். எந்த பாண்டிய சொல்ற? நீ என்னடா நாடகம் கொக்கா மண்டே டே வரண்டா. செருப்பெல்லாம் பத்திரமா பார்த்துக்கங்க. பப்பங்க இருக்குங்க. ஒரு செருப்பு திருட்டு போய் கையில செருப்பு இருக்கீங்க. ஏண்டா உன் கந்தி மாலையா? ஏண்டா நான் முன்னாடியே வரை குடிச்சிட்டு நீ முன்னாடியே என்னோட குடிச்சிட்டு வர சாப்பிட்டேன். சத்தம் கேட்கல, சத்தம் கேட்கல. என்னடா என்னடா? ஐயோ என்னடா என்னடா? என்ன குண்டுடா? குண்டா? என்ன குண்டு? கோழி குண்டு? கோழி குண்டா? எத்தனை குண்டு? ரெண்டு. சரி, ஒண்ணு என்ன கலந்துருச்சா விழுந்துருச்சா? ஏமா அந்த பையன் ஏதோ குண்டு கொண்டு வந்தாங்கிறேன், அதனாலதான் வந்து நின்று எனக்கு கீழே கிடந்து எடுத்து கொடுத்துருக்கப்பா. அதுதான் கல்லுல தான் எடுத்து போய் எரிஞ்சாதீங்க. சரி நண்பா முத்துராசு, ஏண்டா எது கூப்பிட்டேன்? எங்க அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க? சபை வெள்ளச்சாமி ஒரு அடி அடிச்சுன்னா அவன் கோச்சுக்குமாப்பா. ஏப்பா உனக்கு என்ன ஓதமா? நீ எப்ப உட்காந்துட்டு இருக்கிற? அடி அடிச்சா கோச்சுக்குவேன். நிறைய கூட அப்பதான் நிறைய அவன் கொடு. சரி, இப்ப எதுக்காக நீ கூப்பிட்டேன்? எதுக்குடா கூப்பிட்ட? நான் எப்படா கூப்பிட்டேன்? டேய் நான் ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டோம். என்ன அட்வான்ஸ் வாங்கிருக்கீங்க? இந்த ஊர்லதான் சரி, கோயிலாட்ட ஆடுறது அட்வான்ஸ் வாங்கிட்டோம். எவ்வளவு வாங்குனீங்க? நான் எவ்வளவு வாங்கினேன்? ஒருத்தி வாங்கல, ஒருத்தி வரமாட்டேன். சத்தம் கேட்கல. ஏய் சவுட்டு பேர சும்மா இருடா. காசு எவ்வளவு வாங்கலாம்னு நான் கேட்கிறேன். காசு 1939 ரூபா 40 காசு கொடுத்தாங்க. 40 காசு எந்த ஊர்ல இருக்குது? 40 ரூபா அது 70-80 போயிருச்சு. இப்ப இருக்குதா? கொடுத்தாங்களா? சரி கொடுத்தாங்க. 1100 ரூபா கொடுத்தாங்க. 1100 ரூபா கொடுத்தாங்க. அட்வான்ஸ் வாங்கி கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போனேன். கன்னிவாடி பஸ் ஸ்டாண்டு. சரி, ஆமா, போன உடனே நாக்கு நம்ம நம்மனுச்சா? நாக்கு நம்ம நம்மனோன்னு? ஆமா, என்ன ஒண்ணு? நம்ம நம்மனோன்னு நேரம் விரும்புன்னு நேரம் ஒயின் ஷாப்புக்கு போனேன். ஒயின் ஷாப்ல போனா எல்லாம் ஹவுஸ் ஃபுல்லு சரக்கு இல்லைன்றாரு. ஹவுஸ் ஃபுல்லா? அப்படின்னு சரக்கு நான் கேள்விப்பட்டது இல்லையே. ஆனா எல்லாம் கூட்டமா இருக்கு, போய் வாங்க முடியாதாங்களா? சரி, பொடி நடையா நேரம் அயிலூர் வழியா போனேன். பொடி என்ன பொடி போட்டு? நல்ல தென்னம்பட்டி பக்கத்துல நல்ல கருவை காட்டுக்குள்ள நல்லா பட்டா சாராயம் கும்பகும்பு காய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பொடி நிறையா போன? நடந்தே போனதா கொடையா பொடியா? சரக்கு எடுத்து
சரி சரக்கு கட்டு நடந்து போனேன். நல்ல வாழை என்ன வாழையை வாழை? பார்த்தானே என் காலு சரக்கு பார்த்து போகுது, கையை வீட்டை பார்த்து போகுது. என்ன நான் சரக்கு அது தெரியும். நேரா நீ சரக்கு கடைக்கு போனோடனே சரி சரக்கை வாங்கிட்டேன். சரக்க வாங்கிட்டு சரக்கை வாங்கிட்டு கையெல்லாம் நடந்தது நக்கிறது ஒண்ணுமே இல்லை. பொண்டாய் கடைக்கு கீத்து வாங்கி இல்லையா? ஏய் கீத்து கொண்டு வந்த 2 கீத்தா மாங்கிட்டு தான் வச்சிருந்தாங்க. பொடி போட்டியா? அந்த மாங்கிட்டு வாங்க அட பொடி போட்டு தின்னியா? பொடியில் போட்டு எரியும்டா. வெந்து போயிருந்தா காயில ரொம்ப பொடி போட வெந்து போயிருமா? பொடி நம்ம கீத்துல பொடியை போட்டு ஒரு நக்கணும்னு இழுப்பேன் பாரு சரன்னு. எதை நக்குன? கீத்த மாங்கிட்ட. சரி நக்கணும்னா ஒரு இழுத்தை சாராயம் ஒரு 1.5 லிட்டர் பார்த்து சாப்பிட்டேன். சரி மிச்சம் எவ்வளவு வச்சிருக்கிறேன்? மிச்சம் 200 இருந்துச்சு. அதான் எவ்வளவு வச்சிருக்கிறேன்னு கேட்கிறேன். நான் எவ்வளவுமே வைக்கலாம்டா சாமி. நான் வச்ச வரலமா நான் போகணும்டா. எதுவுமே சொல்லி வேண்டாம். எதுக்கா தேவையாடாது எனக்கு. எங்க ஊர்ல எங்க ஊர்ல வச்சிருக்கிற ஒரு 99 வயசுல யாரு பேர் என்ன? கருப்பாய் கிளைய ஒண்ணு, மூக்காய் கிளைய ஒண்ணு. சரி நான் தான் நாடகம் போயிட்டு வந்தா எப்படா வடை வாங்கிட்டு இருந்தியா அப்படிதான் உட்கார்ந்து பாருங்க. மானங்கிட்ட பையனடா உங்க குடும்பமே. சரி மிச்சத்தை அவனை கொடுத்துருக்கா. நண்பா 2 செலவு பண்ண போக மிச்ச காசை ஒன்று தான் கொடுத்துருக்கேங்க. உண்மையை சொல்றா குட்டியா நீங்க கொடுக்கவே இல்லடா. எப்படிடா கொடுத்த? எவ்வளோடா? எவ்வளோ? 1000 ரூபா வாங்கணும்னா 230 ரூபா என்கிட்ட கொடுத்த. ரெண்டாட்டு உனக்கு மனசாட்சி இல்லையா? ஒரு ஆள் 770 கொடுத்துருக்கிறியே மகள் நியாயமா இல்லையா? நண்பா கொடுத்த காசெல்லாம் நானும் செலவு பண்ணிட்டேன். சரி நண்பா இருந்த காசெல்லாம் செலவாயிடுச்சு. சரி ஆட்டத்துக்கு அட்வான்ஸ் வாங்கியாச்சு. ஆமா வெள்ளச்சாமி ஆட்டம் பார்க்கணும் பண்ணாங்க. சரி உயிராட்டத்துக்கு அட்வான்ஸ் வாங்கியாச்சு. சரி அட்வான்ஸ் வாங்கினாலும் சரி செலவு பண்ணிட்டீங்களா? ஒரு பக்கம் போ. செலவு பண்ணியாச்சு. பண்ணிட்டீங்க. இருந்தாலும் காசு இந்த ஊர்ல இருக்குல்ல. ஆட்டத்தாடி வாங்கி காசு வாங்கி முடியுவோம். நண்பா கூப்பிடா முக்கியமான அறிவிப்பு. இங்கே ஆளுநர் வாசிக்கிற இந்த ஒரு பையன் காணவில்லை. அவனை கண்டுபிடித்து கொடுத்தால் இந்த கிளிமுடி மூணும் அவருக்கு சொந்தமாகப்படும். அது முதல் போட்டு வாங்கிச்சுட்டாங்க. இதுல இட்லி மாவு கலக்கலாம், அதாவது தோசை மாவு கலக்கலாம், இதுல பனியாரத்துக்கு மாவு கலக்கலாம். ஒவ்வொன்றும் 5 ஊடி பிடிக்கும். நீ விட்டு மட்டும் பாரு, காலம் மட்டும் பனியாரம் எவ்வளவு டேஸ்டா இருக்குது. சரி இந்த 500 ரூபாய் கதை சொல்லி. ஓய் இந்த 500 ரூபாய் கதை சொன்னீங்க. சரி அது வேற முதல்ல வரிசையா நிக்கணும். வரிசையா நின்று பிள்ளையா சொல்லி போடு. வீட்டுல இல்லையா? நீங்க கடல்ல தான் போயிருந்தீங்க. கடன் கொடுத்தாங்க வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது. மேலே ஒழுங்குலாம் கொடுப்பாதல. டேய் அப்புறம் என்ன இதுக்குல கடை வாங்குறாங்க? மாநகட்ட பேசுறேன் இல்ல வரவங்க அடிவோடு செத்து போயிடணும்னாலே. கண்டா நீ கடனை வாங்கிட்டு அவங்க அடி வச்சு சாணுங்க. அப்புறம் என்ன? டேய் எதுக்குடா ஊத்துறீங்க? உங்களை அப்படி சொன்னா நீங்களா ஊத்தியா நானா வாங்கி செலவுண்டாரு. என்ன யாரோ இளநீ எடுத்து லோனா கட்ட சொல்றது? கொடுத்து இல்ல, கடன் கொடுத்து இல்ல, அப்படியே ஓடி போயிருக்கு. சரி போடுற அப்படியே சொல்லி போடுறேன். அண்ணே ஓடிவில்லை. ஆமா சரி கத்தனைக்கு பிறந்து கணபதி விநாயகனே பிள்ளைகளே பழக்க தோஷம். தங்கராசோட 2 நாள் ஊர் நாடகத்துக்கு போனேன். பழக்கமாகி பழக்கி விட்டாங்க. சரி நண்பா
என்னடா சொல்லிது? டேய் இந்த பிள்ளையார் சுத்திடா. டேய் டேய் பிள்ளையார் சுத்திடா. சுத்தி. சரியா சொல்லு. எங்க போடுற சுழி? இது எழுவு. என வீட்டுல போடுறதா? எழுவு. நம்ம வந்திருக்க திருவிழாவுக்கு. ஆமா ஆமா. தங்க தேரோடு சீரான மதுரையிலே ஊரக கொண்டாடும் அங்கே ஊராக எல்லாம் ஓமுடா என்று சொல்லி அங்க ஒரு ஆள் என்ன பண்றாரு பாரு. டேய் ஏடா நகர ஆடுறது நடக்குது. டேய் ஆடுடா கல்லுடா மொட்டை பல்லைல. அடிக்காத அடிக்காத பெண்ணு அடிக்காத. அங்கே ஊராக ஓமுடா. கடை இந்த ஊரார்கள் இருக்கிறது கலங்கி இருக்கிறான். எனக்கு நாளைக்கு தான் கல்யாணம். இது என்ன? இல்ல நாளைக்கு தான் கல்யாணம். என்ன மசூர் கல்யாணம்? கல்யாணம் தான்டா. மகளுக்கு அடுத்த மாதம் கல்யாணம், உனக்கு கல்யாணம். எனக்கு கல்யாணம்டா. ஆனா கல்யாணம் ஆசை எப்படி வரும்? மனசு வர மிஸ் ஆகி போச்சு. எந்த அருண் இருந்தா என்ன கிரிக்காட்டி உங்களோட அண்ணன் பஸ் ஸ்டாண்ட் யாரும் வந்துருச்சா? உங்களுக்கு ஆட தெரியும். இந்த ஆட்டமும் பிடிக்கல. அடுத்து என்ன ஆட்டம்? அடுத்து கோலாட்டம். எடுத்துடா நம்ம கோல. நீ புடுறா. போடுறா. ஆனா உன் சைஸ பாத்தியானா? உனக்கு ஏத்த மாதிரி எடுத்துட்டு பாத்தியா? என்ன உன் கோல மட்டும் வளைஞ்சு நெளிஞ்சு போய் கிடக்குது. சுண்டை வளைஞ்சு போய் கிடக்குது. காட்டோரா ஏன் பிடிச்சி
ஒழுங்கா கையடா. ஏய், கையில பிச்சை ஆடா ஒழுங்கா. சின்ன சின்ன கோலத்தி சொப்பு சொப்பு தாராளமாக வச்சா சொப்பு சொப்பு தாராளமாக கோலத்தி ஜோகா ஜோகா கோலத்தி ஜோகா ஜோகா நவனே கோலத்தி சொப்பு சொப்பு தாராளமாக வாரா சொப்பு சொப்பு தாராளமாக கோலத்தி ஜோகா ஜோகா கோலத்தி ஜோகா ஜோகா ஆரி மலகில கோலத்தி ஜோகா ஜோகா வெள்ளச்சாமி. ஏய், வெள்ளச்சாமி. அவன் கையை அடிச்சுட்டான்டா. அவன் கையில அடிச்சுட்டான்டா. கையில அடிச்சுட்டான்டா. கையில அடிச்சா இது வேண்டாம்டா. சரி வேற ஆட்டம் ஆடுறா. இன்னைக்கு என்ன நாள் இன்னைக்கு தை மாதம் 3ஆம் தேதி 3ஆம் தேதி ஜல்லிக்கட்டு. முரங்காம்பட்டி போகணும் முரங்காம்பட்டியில மஞ்சு விரட்டு மஞ்சு விரட்டு. எந்த மாட்டு அதிகப்படியான புருக்காசு கட்டி விடுது அந்த மாட்டை பார்த்து பிடிக்கணும் பிடிக்கணும். போயிருமா அட முரங்காம்பட்டி நமக்கு ஜல்லிக்கட்டா அண்ணன் நான் ஜல்லிக்கட்டா 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 வந்தவளே முத்துராசு செல்வமாரா இதுல எந்த பொறியான மாட்டு அதிகப்படியான பொருட்காசு கட்டி விடுது அந்த மாட்டை பார்த்து பிடிங்க சரி மாட்டை பிடிங்க போய் பட்டசாலை வாங்கி வந்துடுறேன் உன்னால பிடிக்க முன்னாடி என்னை கூப்பிடுங்க நான் வரேன் சரிங்களா? அம்மா மாடு வருது கொஞ்சம் வழியா விடுமா. ஆயா ஆயா.
சரி இந்தா டேய் வாடா டேய் மாட்டை பாரு டேய் இது என்னடா சுண்டக்கா மாடு அங்கே அவர் உறுதியா வருவாரு வாக்காது எத்தனை மாட்டு அடக்குன்னு தெரியல போ ஓஹோ 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 ஆனா நீ அடக்கிற மாடெல்லாம் ஒண்ணு கூட இருக்காது எப்படி இருக்கு ஆமா இப்பவே இந்த கிசுமு பண்றாலும் அந்த வயசுல என்ன கிசுமு பண்ணிருப்பேன் தம்பி டேய் முட்டிடும்டா எல்லா மாடும் புல்லு திங்கும் இது ஆளை திங்கிற மாட்டாது டேய் இந்த மாட்டை அடக்க போறேன் அப்படியா ஆமா 2 பேரும் சேர்ந்து போவா 2 பேரும் ஏ தங்கராசு ஆடி பிடிக்க போறான் போங்க மாட்டை நான் காலை பிடின்னு சொல்லும் போது நாக்கு பிடிச்சிடறான் பிடிக்கணும் வாடா போலாம் மடுபோடி வீரனடா நானும் மயில கால சூரனடா மடுபூடி வீரனடா மயிலக்காலே சூரனடா மாட்டப்படி அருமையான மாடு கோயில்பட்டு மாரிமுத்து மாடு ராமமாடு புலி மாட்டப்படி என்னையா மாடு மாடு பிடி ஏய் மாட்ட பிடியா எங்கடா மாடு காலை பிடின்னு சொல்லும் போது பிடிக்கணும் காலை பிடிக்கணும் வாய போடுங்க ஆத்தாடி மாடு நல்ல செலவு போட்டுச்சு என்னடா உனக்கு மாடு வண்டியா இப்ப ஏண்டா என்னடா ஆச்சு நண்பா ஏண்டா டேய் என்னடா உனக்கு இப்ப மாடு போடா ஏண்டா மாடு வாயிலே ஊத்துறான் வரணும் அங்கே உன் பாட்னர் ஓடி ஒன்றத மாட்டேன் அதங்க மூத்திர தடுத்து கிடக்க மாட்டேங்குது நண்பா மாட்டை என்ன முடியாது முடியாது இந்த மாட்டை அடக்கிறதுக்குன்னு ஒரு மறந்துருப்பாள்ல மாட்டுக்கு பிறந்தது மாட்டை அடக்கிறதுக்குடா ஆமா 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 அவனை கூப்பிட்டு பார்ப்போம் ஐயா வெள்ள சந்தோஷம் கிடைக்க சாராய குடிக்க சன்னால மனசு கொண்டாடி அவளோட மனசு இருக்க என்னோட மனசு மாற அவளோட மனசு இருக்கு எத்தோட மனசு மாறுது கெட்டவரம் கிடைக்கல கெட்டவரம் கிடைக்கல ஒட்ட வித முளைக்கல ஒட்ட வித முளைக்கல கெட்டவரம் கிடைக்கல ஒட்ட வித முளைக்கல நல்லதெல்லாம் கிடைக்குமா கிடைச்சதெல்லாம் கிடைக்குமா ஆனதெல்லாம் இருக்குமா கிடைச்சதெல்லாம் கிடைக்குமா பார்த்த என்ன தெரியுமா கண்ணாவனக்க தெரியுமா நீ தண்ணிய போடுறாவா புடியா 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 இவன் மாட்டை பிடிக்கிற மாதிரி தெரியல இந்தா அங்க ஒரு தவுதாய போடுறாரு ஒரு அண்ணா அனுப்பிச்சு மாட்டை பாரு எப்படி சைஸா போ என்னைய போய் ஒட்டிக்கிட்டாரு மாடு சரியான மாடு இந்த மாட்டை பிடிச்சா 108 தான் ஆமா மாட்டு பக்கத்துல போனாலும் 108 நம்ம இந்த மாட்டை பூலாம்பட்டி காளையை பிடிச்சா 200 ரூபா பரிசாம் அருமையான மாடு இந்த மாட்டை பிடிச்சா ஐயோ சார பாக்குறேன் நீ மாட்டை பிடிச்சாதான்டா காசு இருக்குமா அடம்மாடு பூடி வீரனடா நானும் மயிலக்கார சூரனடா மாடு பூடி வீரனடா நானும் மயிலக்கார சூரனடா அருமையான மாடியா மாட்டை பிடியா மாட்டை சொத்துக்கார் பூலாம்பட்டி மாடு மாட்டை பிடிச்சா
மாடு பிடி மாடியா மாட்டு வாழை ஏய் மாட்டு வாழை கிடைக்காதுப்பா மாடு பிடி மாடு மாட்டை நானும் தாண்டா பிடிச்சேன் எனக்கு பரிசு கொடுத்தேன். மாடு அருமையான மாடு